30 ஆகஸ்ட் 2026 இன்று பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 16 வசனங்கள் 21 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமையின் குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்றார் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனி கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு நாம் இருக்கின்றோம். இறைவன் நம் அனைவரையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இந்த காணொளி வழியாக ஜெபிக்க போகின்ற அனைத்து பிள்ளைகளையும், இதன் மூலமாக பயனடைகின்ற அனைத்து பிள்ளைகளையும், அவருடைய தேவைகளையும் இறைவன் நிறைவாக ஏற்று ஆஸ்வதிப்பாராக. அனைவருக்காகவும் என்னுடைய திருப்பலியில் ஜெபிக்கின்றேன். ஒரு மனிதர் வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இலக்கை அடைவதற்கான பாதையில் இருந்த சிரமங்களையும் கண்டதும் இதை தவிர்த்து வேறு வழியில் செல்ல முடியாதா என்று கேட்கிறார். நம்மில் பலரும் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. வெற்றியை விரும்புகிறோம், ஆனால் அதற்கான வழியை விரும்புவதில்லை. மகிழ்ச்சியை விரும்புகின்றோம், அதற்கான தியாகத்தை விரும்புவதில்லை. உயிர் தெழுதலை விரும்புகிறோம், ஆனால் சிலுவையை தவிர்க்க விரும்புகிறோம். இன்றைய நற்செய்தி நமக்கு மிகவும் ஆழமான ஒரு உண்மையின் வழியை நமக்கு முன்னிறுத்துகிறது. இயேசுவை பின்பற்றுவது என்பது அவருடைய ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொள்வதல்ல, அவருடைய சிலுவை பாதையிலும் அவருடன் நடப்பதாகும். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களிடம் முதன்முறையாக தமது பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து வெளிப்படையாக பேசுகிறார். நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கே துன்பப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று கூறுகிறார். இங்கே கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இயேசு எருசலேமுக்கு செல்வதை தவிர்க்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையுடைய மனிதருடைய எதிர்பார்ப்புகளால் அல்ல, தந்தையின் திருவுளத்தால் வழிநடத்தப்பட்டது. அவர் எருசலேம் என்பது வெறும் துன்பத்தினுடைய இடம் அல்லாமல் மீட்பினுடைய இடமாக, சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, உலகத்தினுடைய மீட்பின் கருவி என்று அவர் உணர்ந்து கொள்கிறார். ஆனால் பேதுருவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்புதான் இயேசுவை மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டிருக்கிறார். இப்பொழுது அவர், ஆண்டவரே, இது வேண்டாம், உமக்கு இது நடக்கவே கூடாது என்கிறார். பேதுருடைய வார்த்தைகள் அன்பிலிருந்தான் வந்தன. ஆனால் இயேசுவை துன்பப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அவரது அன்பில் ஒரு குறை இருந்தது. அது கடவுளுடைய திட்டத்தை விட மனிதன் எதிர்பார்ப்பை முன்னிலைப்படுத்துகிறது. அதனால்தான் இயேசு அவரை கடுமையாக கடிந்து கொண்டு, நீ எனக்கு தடையாக இருக்கிறாய், நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். இது நமக்கும் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை. சில நேரங்களில் நாம் கடவுளை நேசிக்கிறோம், ஆனால் இறைவன் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு பிரச்சனை எனக்கு வேண்டாம், இந்த ஒரு சோதனை எனக்கு வேண்டாம், இந்த ஒரு நோய் எனக்கு வேண்டாம், இந்த உறவு சிக்கல் எனக்கு வேண்டாம், இந்த தோல்வி எனக்கு வேண்டாம், இந்த சிலுவையே எனக்கு வேண்டாம் என்று வேண்டுகிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய சிலுவையை எப்பொழுதும் அகற்றிவிட என்ற வாக்குறுதி அளிக்கவில்லை. அதற்கு பதிலாக சிலுவையை சுமக்கும் பொழுது நானும் இருப்பேன் என்று உறுதி அளிக்கிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இது கிறிஸ்துவ வாழ்வுடைய இதயமாக
தன்னலம் துரத்தல் என்பது வெறுப்பது அல்ல, நம்மையே வெறுப்பதல்ல, நம்மை மதிப்பும் மறுப்பதும் அல்ல. மாறாக என் விருப்பமே எல்லாவற்றுக்கும் மேலானது என்ற மனநிலையிலிருந்து வெளியே வருவது. நான் நினைப்பது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்பதை வெளியேற்ற வேண்டும். சில நேரங்களில் குடும்பத்தில் தன்னலம் துறக்க வேண்டியிருக்கிறது. மன்னிக்க வேண்டிய ஒருவரை மன்னிப்பது ஒரு சிலுவையாக இருக்கலாம். மற்றவர் முதலில் வந்து பேசுவதற்காக காத்திருக்காமல் நாமே சென்று சமாதானத்தை தொடங்குவது ஒரு சிலுவையாக இருக்கலாம். வயதான பெற்றோரை கவனிப்பது ஒரு சிலுவையாக இருக்கலாம். குடும்பத்திற்காக நம்முடைய வசதிகளை விட்டுக் கொடுப்பது ஒரு சிலுவையாக இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் நேர்மையாக இருப்பதும் ஒரு சிலுவைதான். எல்லோரும் தவறான வழியில் செல்கின்ற பொழுது நாம் அந்த வழியில் செல்லாமல் இருப்பது ஒரு சிலுவைதான். உண்மையாக சொல்வதற்கான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதும் ஒரு சிலுவைதான். கிறிஸ்துவ வாழ்வில் நமது நம்பிக்கைக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பதும் சிலுவையாக மாறுகிறது. ஜெபத்திற்காக நேரம் ஒதுக்குவது, திருப்பலி உண்மையாக பங்கேற்பது, மன்னிப்பு, தியாகம், ஏழைகளுக்கு உதவுதல், பிறருடைய துயரத்தில் துணை நிற்றல், இவை அனைத்தையுமே சிலுவையை சுமக்கின்ற வழிகள் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். சிலுவை என்பது நாம் விரும்பாமல் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பம் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக, அன்பிற்காக, உண்மைக்காக நாம் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு தியாகம்தான் சிலுவை. இன்றைய உலகில் நமக்கு வேறொரு வழியில் உனக்கு கஷ்டம் என்றால் விட்டுவிடு, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடும், உனக்கு நஷ்டம் என்றால் உன் நலனை முதலில் பார்த்துக்க என்று வெற்றி பெற எதுவும் செய்யலாம் என்று சொல்கிறது. ஆனால் இயேசு தன்னலத்தை துறந்து என்னை பின்பற்று. உலகம் சொல்லலாம் இதனால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று. ஆனால் இயேசு இதனால் நீ எப்படிப்பட்ட மனிதராய் மாறப் போகிறாய் என்பதை உணர்த்துகின்றார். உலகம் செல்வத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மனிதர் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையே இழந்துவிட்டால் கிடைக்கின்ற பயன் என்ற ஒரு கேள்வி இன்று மனிதனுக்கு பொருத்தமாக அமைகிறது. வீடு கட்டலாம், பணம் சம்பாதிக்கலாம், பதவி பெறலாம், புகழை பெறலாம், சமூக ஊடகங்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்களை பெறலாம். ஆனால் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட பின் நம்முடைய அமைதியை இழந்துவிட்டால், குடும்பத்தை இழந்துவிட்டால், உறவுகளை இழந்துவிட்டால், மனசாட்சியை இழந்துவிட்டால், இறுதியில் கடவுளுக்கான உறவை இழந்துவிட்டால் நாம் உண்மையில் என்ன பெற்றிருக்கிறோம்? வெற்றியையா, மகிழ்ச்சியையா? ஒன்றுமில்லை. இதை நம்மை உலக வெற்றி மறுக்க சொல்லவில்லை. ஆனால் உலக வெற்றி நமது வாழ்வினுடைய இறுதி இலக்காக மாறிடக்கூடாது என்று இறைவன் எச்சரிக்கின்றார். ஆக நம்முடைய உடல்களை தூய்மையான கடவுளுக்கு உகந்த வழியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை தான் அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்தில் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை அன்போடு வாழ வேண்டும். ஒரு தாய் அன்போடு செய்கின்ற தியாகம் ஒரு பலி. ஒரு தந்தை குடும்பத்திற்காக செய்கின்ற உழைப்பு ஒரு பலி. ஒரு இளைஞர் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி நல்லதை மட்டும் தேர்ந்தெடுப்பது ஒரு பலி. ஒரு முதிய தன்னுடைய துன்பத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வது ஒரு பலி. ஒருவர் தன்னை புண்புறுத்தியவரை மன்னிப்பது ஒரு பலி. ஒருவர் தனிமை இருக்கின்ற பொழுது இன்னொருவருக்காக துணையாக இருப்பதும் ஒரு பலி. ஆக இது போன்று பல பலிகளை நாம் இயேசு சிலுவையோடு இணைக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நற்கருணை பலியானது ஒரு உயிரூட்டம் பெறுகின்றது, வாழ்க்கை அர்த்தமாக மாறுகிறது. சிலுவை நம்மை பயமுறுத்த வேண்டியதல்ல. சிலுவை இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதல்ல, 3ஆம் நாள் உயிரிட்டு எழுப்பப்படுகிறார் என்று குறிப்பிடுகின்றார். சிலுவைக்கு பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, கண்ணீருக்கு பிறகு ஆறுதல் இருக்கிறது, தியாகத்திற்கு பிறகு அருள் இருக்கிறது, இருளுக்கு பிறகு ஒளி இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருக்கிறது. ஆக நாம் இன்று சிலுவையை பார்த்து எனக்கு ஏன் இந்த கொடுமை என்று கேட்காமல், ஆண்டவர் இந்த சிலுவையின் வழியாக என்னை எப்படிப்பட்ட மனிதராக உருவாக்க விரும்புகிறேன் என்று கேட்போம். நம்முடைய சிலுவையை தூக்கிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்களையும் பொறுப்புகளையும் தியாகங்களையும் ஆண்டவர் இயேசுனுடைய அன்போடு இணைத்துக் கொண்டு அவற்றின் வழியாக அர்த்தத்தையும் மீட்பையும் நாம் இன்று கண்டடைய வேண்டும். என்னுடைய சிலுவையை நான் தவிர்க்க முயற்சி செய்யாமல் எந்த இடத்தினுடைய தன்னலத்தை விட்டு கொடுக்கின்ற ஒரு மனநிலையை, எந்த தியாகத்தின் வழியாக இயேசு இன்னும் உண்மையாக பின்பற்ற முடியும் என்று நான் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, சிலுவையோடு நம்பிக்கையோடு நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. பேதுருவை போல் நாம் சிலுவையை தவிர்க்காமல் ஆண்டவரை போன்று சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவையை தனியாக சுமக்க தேவையில்லை, நம்முடன் இறைந்து இறைமகன் இயேசு சுமக்கின்ற. ஆக சிலுவை பாதை எப்பொழுதும் கல்லறையில் முடிவடையாது. கிறிஸ்துவோடு நடக்கின்ற சிலுவை பாதை இறுதி உயிர்த்தெழுதல் வழியாக விடியலுக்கே நம்மை அழைத்து செல்கின்றது. ஆக இன்று எந்த துன்பத்தையும் கண்டு அஞ்சாமல் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்று உணர்ந்து அவருடன் அவருடைய சிலுவை பாதை நடந்து
வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பான ஆண்டவரை, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறில் உமது திருமுன் எங்களுடைய இதயங்களை தாழ்மையுடன் அர்ப்பணிக்கின்றோம். தன்னலம் திறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகின்ற அந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். போற்றுகிறோம், ஆராதிக்கிற வழிபடுகின்றோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை பார்த்து அஞ்சாமல், அவற்றிலிருந்து ஓடாமல், அவற்றை உம்மோடு இணைத்து சுமக்கின்ற ஒரு அருளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய விருப்பங்களை விட உங்களுடைய திருவுளத்தை தேடவும், எங்களுடைய திட்டங்களை விட உங்களுடைய திட்டத்தை நம்பவும், தன்னலத்தை விட அன்பை தேர்ந்தெடுக்கவும், வெற்றியை விட உண்மையை மதிக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் குடும்பங்களில் இருக்கும் சிலுவைகளை அன்போடும் பொறுமையோடும் சுமக்க அருளை தாரும். மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கவும், புண்படுத்தியவர்களிடம் சமாதானத்தை ஏற்படுத்தவும், தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்கவும், தேவைப்படுவோருக்கு கருத்தை நீட்டவும் எங்கள் இதயத்தை தாரும். ஆண்டறிந்த புதிய வாரத்தை எமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் பணியிடங்களையும் பயணங்களையும் எங்கள் பொறுப்புகளையும் திட்டங்களையும் உமது தெய்வீக ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. இந்த வாரத்தில் எங்களை சந்திக்கும் ஒவ்வொரு சவாலிலும் நம்பிக்கையை தாரும், ஒவ்வொரு துன்பத்திலும் ஆறுதலை தாரும், ஒவ்வொரு குழப்பத்திலும் தெளிவை தாரும், ஒவ்வொரு முடிவிலும் ஞானத்தை தாரும், ஒவ்வொரு உறவிலும் அன்பையும் பொறுமையையும் தாரும். எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும், எங்கள் முயற்சிக்கு நல்ல பலனை தாரும். எங்கள் நேரங்களில் அமைதியை நிலைநாட்டும், நோயுற்றோருக்கு நலத்தையும், துயரப்படுவோருக்கு ஆறுதலையும், கவலையில் இருப்போருக்கு நம்பிக்கையும், தனிமையில் இருப்போருக்கும் அது உடன் ஒரு இருப்பையும் தாரும். ஆண்டவரே, இந்த வாரத்தை எவ்வளவு பெரிய சிலுவை வந்தாலும் நான் தனியாக இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அதை எதிர்கொள்கின்ற ஒரு இதயத்தை தாரும். எங்கள் சிலுவைகள் எங்களுக்கு தடையாக இல்லாமல் எங்களை உம்மிடம் நெருக்கமாக அழைத்து செல்கின்ற அருளின் பாதையாக மாறட்டும். எங்களுடைய தியாகங்களில் அன்பையும், எங்களுடைய கண்ணீரில் நம்பிக்கையும், எங்களுடைய காத்திருப்பில் பொறுமையையும், போராட்டங்களில் துணிவையும் தாரும். உலகம் முழுவதையும் பெற்றாலும் வாழ்வை இழந்து விடாதபடி, உம்மை நாங்கள் இழந்து விடாதபடி எங்களுக்கு அருளை தாரும். இந்த புதிய வாரம், இந்த புதிய நாள் எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய நம்பிக்கையை வரமாக, புதிய அருளுடைய வாரமாக, புதிய வாய்ப்புகளின் வாரமாக, உம்மோடு இருக்கும் ஆழமாக நடக்கும் வாரமாக அமையட்டும். எங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தில் நீர் எங்களோடு இருப்பீராக. ஒவ்வொரு பயணத்தை எங்களை வழிநடத்துவீராக. ஒவ்வொரு சோதனைகளை தாங்குவீராக. ஒவ்வொரு இரவிலும் உமது சமாதானத்தை எங்களை இளைப்பாற செய்வீராக. உமது சிலுவையில் நடந்து, உமது பாதையில் நடந்து, சிலுவையை சுமந்து கொண்டு உமது உயிர் தேர்தலை மாற்றி நாங்கள் பங்கு கொள்ள உண்மையின் சீரர்களாக எங்களை மாற்றியலும். எங்களுடைய குடும்பங்களையும், அன்புக்குரியவர்களையும், எங்கள் பணிகளையும், தேவைகளையும், இந்த உலகத்தையும் ஒரு திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு நடந்தரலும், எங்களை ஆசீர்வதித்தலும், எங்களை பாதுகாத்தலும், எங்களை உமது சமாதானத்தில் வழி நடத்தலும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது இரக்கத்தை காட்டும், எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கத்தை காட்டும். இந்த நாளை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.